விலங்குலகம் வகைப்பாடு. கொஸ்டின் நம்பர் 1. பின் வருவனவற்றுள் எது உடல் அமைப்பு நிலை தொடர்பாக பொருந்தாத ஒன்று? 1 தட்டை புழுக்கள், 2 கணுக்காலிகள், 3 வலைதசை புழுக்கள், 4 மெல்லுடலிகள். சரியான பதில் 1 தட்டை புழுக்கள். கொஸ்டின் நம்பர் 2. போலி உடற்குழி கொண்ட விலங்குகள். 1 உருளை புழுக்கள், 2 மனிதர்கள், 3 தட்டை புழுக்கள், 4 இவை எதுவும் இல்லை. சரியான பதில் 1 உருளை புழுக்கள். கொஸ்டின் நம்பர் 3. ஆர சமச்சீர் காணப்படுவது. 1 தட்டை புழுக்கள், 2 குழியுடலிகள், 3 மெல்லுடலிகள், 4 கடற்பஞ்சுகள். சரியான பதில் 2 குழியுடலிகள். கொஸ்டின் நம்பர் 4. உண்மையான உடற்குழி எதனால் ஆனது? 1 புறப்படை, 2 நடுப்படை, 3 அகப்படை, 4 புறப்படை மற்றும் அகப்படை. சரியான பதில் 2 நடுப்படை. கொஸ்டின் நம்பர் 5. எந்த தொகுதியில் உடலை ஒரே தளத்தில் மட்டுமே சமமான இடது மற்றும் வலது பகுதிகளாக பிரிக்க முடியும்? 1 குழியுடலிகள், 2 வலைதசை புழுக்கள், 3 டீனோபோரா, 4 முட்தோலிகள். சரியான பதில் 2 வலைதசை புழுக்கள். கொஸ்டின் நம்பர் 6. கடற்பஞ்சுகளில் காணப்படும் அமைப்பு. 1 புரோட்டோபிளாஸ்மிக் தரநிலை, 2 செல்லுலார் தரநிலை, 3 உறுப்பு தரநிலை, 4 திசு தரநிலை. சரியான பதில் 2 செல்லுலார் தரநிலை. கொஸ்டின் நம்பர் 7. ஈரடுக்கு மற்றும் மூவடுக்கு ஆகியவை எதை விவரிக்கின்றன? 1 கரு வளர்ச்சி ஏற்படும் உள் வளைவுகளின் எண்ணிக்கை, 2 கரு வளர்ச்சியில் ஏற்படும் தலைகளின் எண்ணிக்கை, 3 கரு வளர்ச்சியில் ஏற்படும் கருமூல அடுக்குகளின் எண்ணிக்கை, 4 வளர்ச்சி ஏற்படும் செல் வகைகளின் எண்ணிக்கை. சரியான பதில் 3 கரு வளர்ச்சி ஏற்படும் கருமூல அடுக்குகளின் எண்ணிக்கை. துளை உடலிகள். கொஸ்டின் நம்பர் 8. துளை உடலிகளின் மிகவும் எளிய வகை கால்வாய் அமைப்பில் பின்வரும் எந்த வழியில் நீர் பாய்கிறது? 1 ஆஸ்டியா, ஸ்பாஞ்சோசில், ஆஸ்குலம், வெளிப்புறம், 2 ஸ்பாஞ்சோசில், ஆஸ்டியா, ஆஸ்குலம், வெளிப்புறம், 3 ஆஸ்குலம், வெளிப்புறம், ஸ்பாஞ்சோசில், ஆஸ்டியா, 4 ஆஸ்குலம், ஆஸ்டியா, ஸ்பாஞ்சோசில், வெளிப்புறம். சரியான பதில் 1 ஆஸ்டியா, ஸ்பாஞ்சோசில், ஆஸ்குலம், வெளிப்புறம். கொஸ்டின் நம்பர் 9. நன்னீர் கடற்பஞ்சு எது? இங்க கடற்பாசின்னு இருக்கு, கடற்பஞ்சு. நன்னீர் கடற்பஞ்சு எது? 1 யூஸ்பாஞ்சியா, 2 யூக்ளினா, 2 கிளியோனா, 3 ஸ்பாஞ்சில்லா, 4 யூ பிளக்டெல்லா. சரியான பதில் 3 ஸ்பாஞ்சில்லா. கொஸ்டின் நம்பர் 10. துளை உடலிகளின் எலும்புக்கூடு எதனால் ஆனது? 1 ஸ்பாஞ்சின் இலைகள், 2 கொலாஜன், 3 கால்சியம் கார்பனேட், 4 சுண்ணாம்பு சிறுமணிகள். சரியான பதில் 1 ஸ்பாஞ்சின் இலைகள். கொஸ்டின் நம்பர் 11. கடற்பஞ்சுகளில் சிறிய துளைகள் ஆஸ்டியா. சிறிய துளைகள் வழியாக நீர் உடல் சுவரில் உள்ள ஒரு மைய குழிவான ஸ்பாஞ்சோசீலுக்குள் நுழைகிறது. அங்கிருந்து ஆஸ்குலம் வழியாக வெளியேறுகிறது. இந்த நீர் போக்குவரத்து பாதை எதற்கு உதவுகிறது? 1 உணவு சேகரித்தல், 2 சுவாச பரிமாற்றம்,
3 கழிவுகளை அகற்றுதல். 4 இவை அனைத்தும். சரியான பதில் இவை அனைத்தும். உணவு சேகரித்தல், சுவாச பரிமாற்றம், கழிவுகளை அகற்றுதல். கொஸ்டின் நம்பர் 12. பின் வருவனவற்றுள் எது துளையுடலிகளின் பண்பு அல்ல? 1 இருபால் தன்மை, 2 குயனோசைட்டுகள், 3 வெளிப்புற கருத்தரித்தல், 4 மறைமுக வளர்ச்சி. சரியான பதில் 3 வெளிப்புற கருத்தரித்தல். கொஸ்டின் நம்பர் 13. யூஸ்பாஞ்சியா பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 1 கடல் நீர் கடற்பஞ்சு, 2 குளியல் கடற்பஞ்சு, 3 நன்னீர் கடற்பஞ்சு, 4 நிலப்பரப்பு கடற்பஞ்சு. சரியான பதில் 2 குளியல் கடற்பஞ்சு. கொஸ்டின் நம்பர் 14. கால்வாய் அமைப்பு எதில் உள்ளது? 1 நிடேரியா, 2 குழியுடலிகள், 3 துளையுடலிகள், 4 முத்தோலிகள். சரியான பதில் 3 துளையுடலிகள். கொஸ்டின் நம்பர் 15. பின் வருவனவற்றுள் எது கடற்பஞ்சுகளின் பண்பு அல்ல? 1 செல்லுலார் அமைப்பு நிலை, 2 கைட்டின்களால் ஆதரிக்கப்படும் உடல், 3 ஆஸ்டியாக்களின் இருப்பு, 4 உள் செல்லுலார் செரிமானம். சரியான பதில் 2 கைட்டினால் ஆதரிக்கப்படும் உடல். குழியுடலிகள். கொஸ்டின் நம்பர் 16. பின் வருவனவற்றுள் எது தலைமுறை மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது? 1 பைசாலியா, 2 ஒபீலியா, 3 ஹைட்ரா, 4 ஆரோலியா. சரியான பதில் 2 ஒபீலியா. கொஸ்டின் நம்பர் 17. கடல் சாமந்திகள் மற்றும் ஜெல்லி மீன்கள் இரண்டிற்கும் பொதுவான பண்பு எது? 1 வாழ்க்கை சுழற்சியில் மெடுசா ஆதிக்கம் செலுத்தும் நிலை, 2 மைய இரைப்பை வாஸ்குலார் குழி இருப்பது, 3 திசு அமைப்பு நிலையை வெளிப்படுத்துதல், 4 உணர் நீட்சிகளில் நெமட்டோசிஸ்டுகள் இருப்பது. சரியான பதில் 1 வாழ்க்கை சுழற்சியில் மெடுசா ஆதிக்கம் செலுத்தும் நிலை. கொஸ்டின் நம்பர் 18. பாலிப் நிலை எதில் இல்லை? 1 ஆரேலியா, 2 ஹைட்ரா, 3 ஆடம்சியா, 4 ஒபீலியா. சரியான பதில் 1 ஆரேலியா. கொஸ்டின் நம்பர் 19. பவளப்பாறைகள் எந்த தொகுதியை சேர்ந்தவை? 1 வலைதசை புழுக்கள், 2 துளையுடலிகள், 3 மெல்லுடலிகள், 4 குழியுடலிகள். சரியான பதில் 4 குழியுடலிகள். கொஸ்டின் நம்பர் 20. குழியுடலியின் சிறப்பியல்பு. 1 கொட்டும் நெமட்டோசிஸ்டுகளுடன் கூடிய உணர் நீட்சிகள், 2 ஆர சமச்சீர், 3 பாலிப், 4 அனைத்தும் கடல்வாழ் உயிரினங்கள். சரியான பதில் 1 கொட்டும் நெமட்டோசிஸ்டுகளுடன் கூடிய உணர் நீட்சிகள். கொஸ்டின் நம்பர் 21. ஜெல்லி மீன் எந்த தொகுதியின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது? 1 துளையுடலிகள், 2 குழியுடலிகள், 3 மெல்லுடலிகள், 4 முத்தோலிகள். சரியான பதில் 2 குழியுடலிகள். கொஸ்டின் நம்பர் 22. குழியுடலிகளில் காணப்படும் நிடோபிளாஸ்டுகள் எதற்கு பயன்படுகின்றன? 1 பற்றுதல், 2 பாதுகாப்பு, 3 இரையை பிடித்தல், 4 இவை அனைத்தும். சரியான பதில் 4 இவை அனைத்தும். பற்றுதல், பாதுகாப்பு, இரையை பிடித்தல். 23வது கேள்வி. போர்ச்சுகீசிய போர் வீரன் என்பது 1 ஒபீலியா, 2 ஆரேலியா, 3 கார்கோனியா, 4 பைசாலியா. சரியான பதில் 4 பைசாலியா. 24. மைய இரைப்பை வாஸ்குலார் குழி எதில் உள்ளது?
ஒன்று ஹைட்ரா, 2 கடல் விசிறி, 3 கடல் பேனா, 4 இவை அனைத்தும். சரியான பதில் இவை அனைத்தும். ஹைட்ரா, கடல் விசிறி, கடல் பேனா. நெக்ஸ்ட் ஹெட்டிங் டீனோஃபோரா. கொஸ்டின் நம்பர் 25. பின்வரும் எந்த விலங்கு குழு பால் இனப்பெருக்கம் மூலம் மட்டுமே இனப்பெருக்கம் செய்கிறது? 1 டீனோஃபோரா, 2 குழியுடலிகள், 3 துளையுடலிகள், 4 2 மற்றும் 3 இரண்டும். சரியான பதில் 1 டீனோஃபோரா. கொஸ்டின் நம்பர் 26. இவற்றில் எது உயிரொளிர்தலை காட்டுகிறது? 1 புளூரோபிராக்கியா, 2 டீனியா, 3 பென்னாட்டுலா, 4 கார்கோனியா. சரியான பதில் 1 புளூரோபிராக்கியா. கொஸ்டின் நம்பர் 27. டீனோஃபோராவில் கருத்தரித்தல் மற்றும் வளர்ச்சி. 1 வெளிப்புறம் நேரடி, 2 உட்புறம் மறைமுக, 3 உட்புறம் நேரடி, 4 வெளிப்புறம் மறைமுக. சரியான பதில் 4 வெளிப்புறம் மறைமுக. வெளிப்புற கருத்தரித்தல் மற்றும் மறைமுக வளர்ச்சி. கொஸ்டின் நம்பர் 28. டீனோஃபோர்களில் நன்கு குறிக்கப்பட்ட அம்சம். 1 உயிரொளிர்தல், 2 பல்லுருவத்தன்மை, 3 மெட்டாஜெனிசிஸ், 4 பாலிப் மற்றும் மெடுசா நிலை. சரியான பதில் 1 உயிரொளிர்தல். கொஸ்டின் நம்பர் 29. டீனோஃபோர்களின் சீப்பு தகடுகள் எதை கொண்டுள்ளன? 1 இடப்பெயர்ச்சிக்கு குறியிலை, 2 வடிகட்டி உணவுக்கு குறியிலை, 2 3 நசுக்குவதற்கு பற்கள், 4 உணவுக்கு பற்கள். சரியான பதில் 1 இடப்பெயர்ச்சிக்கு குறியிலை. கொஸ்டின் நம்பர் 30. டீனோஃபோர்கள் பிரத்யேகமாக கடல்வாழ் உயிரினங்கள். அவை ஆர சமச்சீர் மற்றும் ஈரடுக்குடையவை. இவை பொதுவாக 1 கடல் சாமந்தி, 2 கடல் பேனா, 3 கடல் ஸ்குவாஷ், 4 கடல் வாதுமை ஆர் கடல் வால்நட். சரியான பதில் 4 கடல் வாதுமை அல்லது கடல் வால்நட். அடுத்த தலைப்பு தட்டை புழுக்கள். கொஸ்டின் நம்பர் 31. அதிக மீளுருவாக்கும் திறன் கொண்ட தட்டைப்புழு எது? 1 பிளனேரியா, 2 புளூரோபிராக்கியா, 3 ஹைட்ரா, 4 சைகான். சரியான பதில் 1 பிளனேரியா. கொஸ்டின் நம்பர் 32. மறைமுக வளர்ச்சி எதில் காணப்படுகிறது? 1 சைகான், 2 டீனியா, 3 டீனோபிளானா, 4 இவை அனைத்தும். சரியான பதில் 4 இவை அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 33. பின் வருவனவற்றுள் எது தட்டை புழுக்களில் காணப்படவில்லை? 1 இருபக்க சமச்சீர், 2 சுடர் செல்கள், 3 உடற்குழி, 4 கொக்கிகள் மற்றும் உறிஞ்சிகள். சரியான பதில் 3 உடற்குழி. கொஸ்டின் நம்பர் 34. சுடர் செல்கள் எதன் கழிவு உறுப்புகள்? 1 குழியுடலிகள், 2 தட்டை புழுக்கள், 3 வலைதசை புழுக்கள், 4 முத்தோலிகள். சரியான பதில் 2 தட்டை புழுக்கள். கொஸ்டின் நம்பர் 35. தட்டை புழுக்கள் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 1 தட்டை புழுக்கள், இது பிளாட் வார்ம்ஸ், பிளாட்டிகல் மிண்டிஸ், இது பிளாட் வார்ம்ஸ். 2 கடல் வாதுமை அல்லது கடல் வால்நட், 3 உருளை புழுக்கள், 4 கடற்பஞ்சுகள். சரியான பதில் 1
தட்டை புழுக்கள். பிளாட்டிஹெல்மின்திஸ் பிளாட்வார்ம்ஸ். பிளாட்டிஹெல்மின்திஸ் பிளாட்வார்ம்ஸ். கொஸ்டின் நம்பர் 36. தட்டை புழுக்களின் சில உறுப்பினர்கள் ஓம்புயிரிடமிருந்து நேரடியாக ஊட்டச்சத்துக்களை எதன் மூலம் உறிஞ்சுகிறார்கள்? 1. சுடர் செல்கள். 2. கால்சியம் கார்பனேட் எலும்புக்கூடு. 3. உடல் மேற்பரப்பு. 4. சீப்பு தகடுகள். சரியான பதில் 3. உடல் மேற்பரப்பு. கொஸ்டின் நம்பர் 37. தட்டை புழுக்களுக்கு எடுத்துக்காட்டுகள். 1. டீனியா மற்றும் ஆஸ்காரிஸ். 2. பாசியோலா மற்றும் டீனியா. 3. பாசியோலா மற்றும் பைசாலியா. 4. ஊச்சுரேரியா மற்றும் ஆன்கைலோஸ்டோமா. ஆன்கைலோஸ்டோமா. சரியான பதில் 2. பாசியோலா மற்றும் டீனியா. பாசியோலா மற்றும் டீனியா. உருளைப்புழுக்கள். 38வது கொஸ்டின். நன்கு வளர்ந்த உணவு பாதை மற்றும் தசைநார் தொண்டைக்குழி எதில் உள்ளது? 1. தட்டை புழுக்கள். 2. உருளை புழுக்கள். 3. துளையுடலிகள். 4. டீனோபோரா. சரியான பதில் 2. உருளை புழுக்கள். கொஸ்டின் நம்பர் 39. ஆஸ்காரிஸ் எதனால் வகைப்படுத்தப்படுகிறது? 1. உண்மையான உடற்குழி இல்லாமை ஆனால் மெட்டாமெரிசம் இருப்பது. 2. உண்மையான உடற்குழி அல்லது மெட்டாமெரிசம் இல்லாதது. 3. உண்மையான உடற்குழி இருப்பது ஆனால் மெட்டாமெரிசம் இல்லாதது. 4. உண்மையான உடற்குழி மற்றும் மெட்டாமெரிசம் இருப்பது. சரியான பதில் 2. உண்மையான உடற்குழி அல்லது மெட்டாமெரிசம் இல்லாதது. கொஸ்டின் நம்பர் 40. உருளை புழுக்களின் உறுப்பினர்கள். 1. சுதந்திரமாக வாழ்பவை. 2. நீர்வாழ் உயிரினங்கள். 3. நிலவாழ் உயிரினங்கள். 4. இவை அனைத்தும். சரியான பதில் இவை அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 41. கருத்தரித்தல் உட்புறமாக நடைபெறுவது. 1. உருளை புழுக்கள். 2. டீனோபோரா. 3. தட்டை புழுக்கள். 4. 1 மற்றும் 3 இரண்டும். சரியான பதில் 4. 1 மற்றும் 3 இரண்டும். கொஸ்டின் நம்பர் 42. ஆன்கைலோஸ்டோமாவின் பொதுவான பெயர். 1. உருளைப்புழு. 2. பைலேரியா புழு. 3. பொக்கிப்புழு. 4. கல்லீரல் புழு. சரியான பதில் 3. கொக்கிப்புழு. வலைதசை புழுக்கள். 43வது கேள்வி. பின் வருவனவற்றுள் எது வலைதசை புழுக்கள் தொகுதியைச் சேர்ந்தது? 1. நீரிஸ். 2. ஆக்டோபஸ். 3. நண்டு. 4. எறும்பு. சரியான பதில் 1. நீரிஸ். கொஸ்டின் நம்பர் 44. வலைதசை புழுக்களின் பண்பு எது அல்ல? 1. கண்டங்களாக்கம். 2. நெஃப்ரீடியா. 3. போலி உடற்குழி. 4. இரட்டை வயிற்றுப்புற நரம்பு வடம். சரியான பதில் 3. போலி உடற்குழி. கொஸ்டின் நம்பர் 45. வலைதசை புழுக்களின் இடப்பெயர்ச்சிக்கு எந்த வகையான தசைகள் உள்ளன? 1. நீளமான. 2. வட்டமான. 3. பக்கவாட்டு. 4. 1 மற்றும் 2 இரண்டும். சரியான பதில் 4. 1 மற்றும் 2 இரண்டும். நீளமான வட்டமான தசைகள் உள்ளன. கொஸ்டின் நம்பர் 46. பாரபோடியா எதற்கு உதவுகிறது? கழிவு வெளியேற்றம். நீச்சல். பாதுகாப்பு. இரையை
பிடித்தல். சரியான பதில் 2 நீச்சல். கொஸ்டின் நம்பர் 47 மூடிய இரத்த ஓட்ட அமைப்பு எதில் உள்ளது? 1 துளையுடலிகள், 2 வலைதசை புழுக்கள், 3 தட்டை புழுக்கள், 4 1 மற்றும் 2 இரண்டும். சரியான பதில் 2 வலைதசை புழுக்கள். கொஸ்டின் நம்பர் 48 ஹிருடினேரியாவின் பொதுவான பெயர்? 1 மண்புழு, 2 இரத்தம் உறிஞ்சும் அட்டை, 3 பைலேரியா புழு, 4 கொக்கிப்புழு. சரியான பதில் 2 இரத்தம் உறிஞ்சும் அட்டை. கொஸ்டின் நம்பர் 49 நெஃப்ரீடியா எதற்கு உதவுகிறது? 1 ஊடுருவல் அழுத்தம் சமநிலை, 2 கழிவு வெளியேற்றம், 3 சுவாசம், 4 1 மற்றும் 2 இரண்டும். சரியான பதில் 4 1 மற்றும் 2 இரண்டும். நெஃப்ரீடியா ஊடுருவல் அழுத்த சமநிலை மற்றும் கழிவு வெளியேற்றம் இரண்டிற்கும் உதவுகிறது. கொஸ்டின் நம்பர் 50 பின் வருவனவற்றுள் எது எவை ஒருபால் உயிரினங்களின் எடுத்துக்காட்டுகள்? 1 நீரிஸ், 2 அட்டைகள், 3 மண்புழு, 4 2 மற்றும் 3 இரண்டும். சரியான பதில் 4 2 மற்றும் 3 இரண்டும். அட்டைகள் மற்றும் மண்புழு. கொஸ்டின் நம்பர் 51 மூவடுக்கு கண்டங்களாக பிரிக்கப்பட்ட மற்றும் உடற்குழி கொண்ட விலங்குகள் எதில் காணப்படுகின்றன? 1 வலைதசை புழுக்கள், 2 உருளை புழுக்கள், 3 துளையுடலிகள், 4 தட்டை புழுக்கள். சரியான பதில் 1 வலைதசை புழுக்கள். கொஸ்டின் நம்பர் 52 இருபால் உயிரினத்தின் எடுத்துக்காட்டு? 1 மண்புழு, 2 அட்டைகள், 3 நீரிஸ், 4 இவை அனைத்தும். சரியான பதில் 3 நீரிஸ். கொஸ்டின் நம்பர் 53 கண்டங்களின் இருப்பு எதன் சிறப்பியல்பு? 1 உருளை புழுக்கள், 2 டீனோபோரா, 3 குழியுடலிகள், 4 வலைதசை புழுக்கள். சரியான பதில் 4 வலைதசை புழுக்கள். கணுக்காலிகள். கொஸ்டின் நம்பர் 54 பின் வருவனவற்றுள் எது கூட்டமாக வாழும் தீங்குயிரி? 1 கியூலக்ஸ், 2 லிமுலஸ், 3 லோகஸ்டா, 4 லாக்சிஃபர். சரியான பதில் 3 லோகஸ்டா. கொஸ்டின் நம்பர் 55 பின் வருவனவற்றுள் எது ஒரே தொகுதியை சேர்ந்தது? 1 மண்புழு, பட்டுப்புழு, நாடாப்புழு, 2 இறால், தேல், வெட்டுக்கிளி, 3 கடற்பஞ்சு, கடல் சாமந்தி, நட்சத்திர மீன், 4 பைலா, அமீபா, கொசு. சரியான பதில் 2 இறால், தேல், வெட்டுக்கிளி. கொஸ்டின் நம்பர் 56 கணுக்காலிகளின் சுவாச உறுப்புகள்? 1 செவில்கள், 2 புத்தக செவில்கள், 3 புத்தக நுரையீரல் மற்றும் மூச்சுக்குழாய், 4 இவை அனைத்தும். சரியான பதில் 4 இவை அனைத்தும். கணுக்காலிகளின் சுவாச உறுப்புகள் செவில்கள், புத்தக செவில்கள், புத்தக நுரையீரல் மற்றும் மூச்சுக்குழாய். கொஸ்டின் நம்பர் 57 பின் வருவனவற்றுள் எது அதிக எண்ணிக்கையிலான உயிரினங்களை கொண்டுள்ளது? 1 கணுக்காலிகள், 2 மெல்லுடலிகள், 3 முதுகுநாணிகள், 4 முட்தோலிகள். சரியான பதில் 1 கணுக்காலிகள். கொஸ்டின் நம்பர் 58 கணுக்காலிகளின் புறத்தோல் எதனால் ஆனது? 1 கைட்டின், 2 கால்சியம் கார்பனேட், 3 தோல் சிறுமணிகள், 4 சிலிகேசியஸ் ஸ்பிக்யூல்ஸ்.
சரியான பதில் 1 கைட்டின். கொஸ்டின் நம்பர் 59. பின் வருவனவற்றுள் எது உயிருள்ள படிமம்? 1 லோகஸ்டா, 2 லிமுலஸ், 3 லாக்சிஃபர், 4 கியூலக்ஸ். சரியான பதில் 2 லிமுலஸ். உயிருள்ள படிவம் லிமுலஸ். வாழும் புதைபடிவம் அப்படின்னாலும் லிமுலஸ் தான். கொஸ்டின் நம்பர் 60. மூட்டுக்கால்கள் கொண்ட முதுகெலும்பற்றவை எந்த தொகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளன? 1 தட்டை புழுக்கள், 2 முத்தோலிகள், 3 குழியுடலிகள், 4 கணுக்காலிகள். சரியான பதில் 4 கணுக்காலிகள். கொஸ்டின் நம்பர் 61. கணுக்காலிகளின் கழிவு உறுப்புகள் மால்பிஜியன் குழாய்கள், நெஃப்ரீடியா, புரோபோசிஸ் சுரப்பி. 4 இவை அனைத்தும். சரியான பதில் 1 மால்பிஜியன் குழாய்கள். கொஸ்டின் நம்பர் 62. கணுக்காலிகளில் சமநிலைப்படுத்தும் உறுப்பு 1 ராடுலா, 2 உள்ளுறுப்பு தொகுப்பு, 3 ஸ்டாட்டோசிஸ்ட், 4 உணர்நீட்சி. சரியான பதில் 3 ஸ்டாட்டோசிஸ்ட். கொஸ்டின் நம்பர் 63. வெள்ளிமீன், தேல், நண்டு மற்றும் தேனி ஆகியவற்றில் பொதுவானது எது? 1 மூட்டு இணைப்புகள், 2 உருமாற்றம், 3 மூடிய இரத்த ஓட்ட அமைப்பு, 4 விஷ சுரப்பி. சரியான பதில் 1 மூட்டு இணைப்புகள். மெல்லுடலிகள். கொஸ்டின் நம்பர் 64. மென்மையான மற்றும் பஞ்சு போன்ற தோல் அடுக்கு உள்ளுறுப்பு தொகுப்பு மீது ஒரு மேண்டிலை உருவாக்குகிறது. 1 உருளைப்புழுக்கள், 2 வலைதசை புழுக்கள், 3 மெல்லுடலிகள், 4 கணுக்காலிகள். சரியான பதில் 3 மெல்லுடலிகள். கொஸ்டின் நம்பர் 65. ஆக்டோபஸ் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 1 கணவாய் மீன், 2 பேய் மீன், 3 ஹாக் மீன், 4 வெள்ளி மீன். சரியான பதில் 2 பேய் மீன். கொஸ்டின் நம்பர் 66. உணவிற்கான கோப்பு போன்ற சுரண்டும் உறுப்பு 1 ராடுலா, 2 உள்ளுறுப்பு தொகுப்பு, 3 பாரபோடியா, 4 சீப்பு தகடுகள். சரியான பதில் 1 ராடுலா. கொஸ்டின் நம்பர் 67. இருபக்க சமச்சீர் எதில் காணப்படவில்லை? 1 ஆரேலியா, 2 டென்டாலியம், 3 டீனியா, 4 பிளனேரியா. சரியான பதில் 1 ஆரேலியா. கொஸ்டின் நம்பர் 68. பின் வருவனவற்றுள் எது மெல்லுடலி அல்ல? 1 லாலிகோ, 2 செப்பியா, 3 கீட்டோபிளியூரா, 4 லாக்சிஃபர். சரியான பதில் 4 லாக்சிஃபர். 69வது கேள்வி. இரண்டாவது பெரிய தொகுதி 1 கணுக்காலிகள், 2 விலங்கு, 3 தாவரம், 4 மெல்லுடலிகள். சரியான பதில் 4 மெல்லுடலிகள்.